அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை கொஸ்டின்ஸ் சரியாக தெரியல, அதனால நான் ரீட் பண்ணுறேன் தெரிஞ்ச அளவுக்கு. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை படிச்சிங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பாருங்கள். டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர், அதுக்கடுத்து டிஃபைன் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, டிஃபைன் ஆனோடு அண்ட் கேட்டோடு, அதுக்கடுத்து வாட் இஸ் பெப்டைடைசேஷன், அதுக்கடுத்து வாட் ஆர் ப்ரொமோட்டாஸ், அதுக்கடுத்து வாட் இஸ் டாட்டாமெரிசம் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 22 பார்த்தீங்கன்னா ரைட் நெட் கார்பனைல் சிந்தசிஸ், அதுக்கடுத்து டிஃபைன் என்சைம்ஸ், அதுக்கடுத்து கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் இஸ் எலக்ட்ரோலைஸ்டு ஃபார் 20 minutes வித் கரண்ட் ஆஃப் 2 atmosphere. கால்குலேட் த மாஸ் ஆஃப் சில்வர் டீப் டெபாசிட்ஸ் அட் த கேத்தோடு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபேரடே லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், give the applications of coordination compound, அதுக்கடுத்து discuss the factors affecting absorption, அதுக்கடுத்து write notes of electroosmosis, அதுக்கடுத்து how will distinguish between primary, secondary and tertiary amines, அதுக்கடுத்து difference between DNA and RNA, அதுக்கடுத்து write a short notes on peptide bond, அதுக்கடுத்து write a note on vulcanization of rubber, அதுக்கடுத்து how will you convert நைட்ரோபென்சின் இன்டூ நைட்ரோஅமைன், அதுக்கடுத்து அசாக்சி பென்சின், அதுக்கடுத்து டிஎன்பி கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட் ஆஃப் வெர்னர் தேரி, ரைட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தேரி. இந்த வெர்னர் தேரி விபி தேரிலாம் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்குறது. அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து சென்ட்ரல் மெத்தட் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சரியாக தெரியல, கோஆர்டினேட்டட் என்ட்ரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 பார்த்திங்க அப்படின்னா டெரைவ் நென்ஸ்ட் ஈக்குவேஷன். நென்ஸ்ட் ஈக்குவேஷன்லாம் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம் எக்ஸாம்ஸில். அதை படிச்சிருங்க. அதில் பி கொஷின்ஸ் சரியாக தெரியல. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் H2O2 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பி பார்த்திங்க அப்படின்னா அயானிக் கண்டக்டன்ட் இன்ஃபினிட் டைல்யூஷன் ஆஃப் Al3 and SO4 கொடுத்துருக்காங்க. ஆர் 189 and 160 mHO சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 36 பார்த்துங்க. ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு, வாட் ஆர் த ஹெட்ரோஜினஸ் கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அல்லது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் மெத்தடு, அதுக்கடுத்து வாட் இஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 37 பார்த்திங்கன்னா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் தி ஃபாலோவிங் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஆஃப் என்மெத்தில் அமைன் வித் நைட்ரஸ் ஆக்சைடு, கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அல்லது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஏ நோட் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஹெலிக்ஸ், அந்த ஹெலிக்ஸ் ஆல்ஃபாவா அது என்னன்னு செக் பண்ணிங்க. வாட் ஆர் த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கடுத்து அல்லது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெட்ரோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தெர்மோ பிளாஸ்டிக் அண்ட் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்கு. அதுக்கடுத்து ஒய் டூ சோப்ஸ் நாட் ஒர்க் இன் ஏ ஹார்ட் வாட்டர் அது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும். அதில் 11th and 12th 2 சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.